ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக். நான் உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இந்த பாட்காஸ்ட்ல நாம இன்னைக்கு வந்த த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை முழுசா அலசி ஆராய போறோம். இது ஒரு வெரி ஷார்ட் பிரேக் டவுன் தான். இந்த டெய்லி எடிட்டோரியல்ஸோட ஒரு வெரி டீட்டெயில்டு பிரேக் டவுன் நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அந்த வெப்சைட்ல எடிட்டோரியலை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை அடிப்படையா வச்சு ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸாக பிரிச்சு ஒவ்வொரு ஃப்ரேஸுக்கும் வொகாபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன் மற்றும் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் கொடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சென்டென்ஸோட கான்டெக்ஸ்ட் மற்றும் பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோன் என்ன அப்படிங்கறதையும் விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். முக்கியமா ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குவெஸ்டின்ஸும் அந்த வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கோர் கிளவர் சார்பா டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொகாபுலரிஸ் பிடிஎஃப்ஸும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். இதுல முக்கியமான வொகாபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், பிகினர்ஸ் இந்த பாட்காஸ்ட்டை கேட்கும்போது ஏதாவது ஒரு சென்டென்ஸோட எக்ஸ்பிளனேஷன் புரியல அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் அண்ட் அனலைஸ் எவ்ரி சென்டென்ஸ். மீனிங் நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 முறை கொஞ்சம் சத்தமா வாசிச்சு பாருங்க. பிகினர்ஸ் தொடர்ந்து ஒரு 6 மந்த்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பாப்பீங்க. சரி, இப்போ நாம முதல் எடிட்டோரியலை ஆரம்பிக்கலாம். முதல் எடிட்டோரியலோட டைட்டில் வெயிட்டிங் ஃபார் த ஸ்டார்ம், புயலுக்காக காத்திருப்பது. ஆன் வெதர் இவெண்ட்ஸ், இந்தியாஸ் வல்னரபிலிட்டி, வானிலை நிகழ்வுகள் மற்றும் இந்தியாவின் பாதிப்பு நிலை குறித்து. இதோட சப்டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்பைட் த பிரெடிக்டபிலிட்டி ஆஃப் வெதர் இவெண்ட்ஸ், இந்தியா ரிமெயின்ஸ் வல்னரபிள். வானிலை நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்க முடிந்தாலும் இந்தியா இன்னமும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய நிலையிலேயே உள்ளது. Late last week, a pacey pre-monsoon weather system barreled into Uttar Pradesh. கடந்த வார இறுதியில் மிக வேகமாக வந்த ப்ரீ மான்சூன் தட்பவெப்பநிலை உத்தர் பிரதேஷிற்குள் அதிரடியாக நுழைந்தது. bringing a compound of thunderstorms, dust storms, lightning, heavy rain and thunder squalls to multiple districts at once. இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் பல மாவட்டங்களை தாக்கின. இந்த வாக்கியத்தில் பேசி என்றால் மிக வேகமான என்று அர்த்தம். பேரல்ட் இன்டு என்றால் ஒரு இடத்திற்குள் மிக வேகமாக அல்லது கட்டுப்பாடில்லாமல் நுழைவது என்று அர்த்தம். தண்டர் ஸ்குவால்ஸ் என்றால் இடியுடன் கூடிய திடீர் சூறாவளி காற்று என்று அர்த்தம். By May 14th, the tool was 111 deaths and 72 injuries across 26 districts. மே 14ஆம் தேதிக்குள் 26 மாவட்டங்களில் 111 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 72 பேர் காயமடைந்தனர். Rendering the storms among the deadliest weather-related disasters in Uttar Pradesh in recent times. இது சமீப காலங்களில் உத்தர் பிரதேஷில் வானிலை தொடர்பான மிகவும் மோசமான பேரிடர்களில் ஒன்றாக இந்த புயலை மாற்றியது. ரெண்டரிங் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மாற்றுவது அல்லது ஆக்குவது என்று அர்த்தம். The state has experienced similar weather events in May-June since 2018, if not before. இதற்கு முன்பே இல்லாவிட்டாலும் 2018 இருந்தாவது மே-ஜூன் மாதங்களில் மாநிலம் இதே போன்ற வானிலை நிகழ்வுகளை சந்தித்து வருகிறது. The distinction this year seems to have been the intensity. இந்த ஆண்டு அதன் தீவிரத்தன்மைதான் வித்தியாசமாக தெரிகிறது. With winds capable of uprooting trees, மரங்களை வேரோடு சாய்க்கும் அளவிலான காற்று வீசியது. டிஸ்டிங்ஷன் என்றால் மற்றவற்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டும் ஒரு சிறப்பு அல்லது வித்தியாசம் என்று அர்த்தம். uprooting என்றால் வேரோடு பிடுங்குவது என்று அர்த்தம். The storm appears to have been driven by a pre-monsoon convective system. இந்த புயல் pre-monsoon convective system-ஆல் உருவானதாக தெரிகிறது. With a fresh western disturbance over the northwest, further destabilizing conditions. வடமேற்கில் ஏற்பட்ட ஒரு புதிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சூழ்நிலையை மேலும் நிலையற்றதாக மாற்றியது. கன்வெக்டிவ் சிஸ்டம் என்றால் வெப்பத்தினால் காற்று மேலே எழும்பி மழையை உருவாக்கும் ஒரு வானிலை அமைப்பு என்று அர்த்தம். டீஸ்டெபிலைசிங் என்றால் ஒரு விஷயத்தின் நிலைத்தன்மையை குலைப்பது என்று அர்த்தம். The India Meteorological Department (IMD) had issued thunderstorm and lightning alerts before the event.
இந்த நிகழ்விற்கு முன்பாகவே இந்திய வானிலை ஆய்வு மையம் இடி மற்றும் மின்னல் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. And the Uttar Pradesh government reportedly issued more than 34 crore red and orange alert messages via the Sachet portal. மேலும் உத்தர் பிரதேச அரசாங்கம் சாச்செட் போர்ட்டல் வழியாக 34 கோடிக்கும் அதிகமான ரெட் மற்றும் ஆரஞ்ச் அலர்ட் செய்திகளை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. However, it is not clear whether these warnings were sufficiently geographically precise or reached their intended beneficiaries in time. இருப்பினும் இந்த எச்சரிக்கைகள் புவியியல் ரீதியாக போதுமான அளவு துல்லியமாக இருந்ததா என்பது தெளிவாக இல்லை. or reached their intended beneficiaries in time அல்லது உரிய நேரத்தில் சென்று சேர வேண்டிய மக்களை சென்றடைந்ததா என்பதும் தெளிவாக இல்லை. And in fact, if they simply warned of impending adverse weather or carried instructions for people to act on, உண்மையில் அவை வரவிருக்கும் மோசமான வானிலை குறித்து மட்டும் எச்சரித்ததா அல்லது மக்கள் செயல்படுவதற்கான அறிவுறுத்தல்களை கொண்டிருந்ததா என்பதும் தெளிவாக இல்லை. impending என்றால் விரைவில் நடக்கவிருக்கின்ற என்று அர்த்தம். Indeed, advanced preparation is pertinent for two reasons. நிச்சயமாக முன் தயாரிப்பு என்பது மிகவும் பொருத்தமானது. pertinent என்றால் ஒரு விஷயத்திற்கு மிகவும் பொருத்தமான அல்லது தொடர்பான என்று அர்த்தம். The state is sometimes in a convergence zone. மாநிலம் சில நேரங்களில் ஒரு குவியம் பகுதியாக, அதாவது குவியம் பகுதியாக மாறுகிறது. As the hot, dry low winds from the Thar move east over the plains. தார் பாலைவனத்திலிருந்து வீசும் வெப்பமான மற்றும் வறண்ட லூ காற்று சமவெளிகளின் மீது கிழக்காக நகரும்போது. While moisture-laden winds from the Bay of Bengal push in from the southeast. அதே நேரத்தில் வங்காள விரிகுடாவிலிருந்து ஈரப்பதம் நிறைந்த காற்று தென்கிழக்கிலிருந்து உள்ளே தள்ளுகிறது. moisture-laden என்றால் ஈரப்பதம் நிரம்பிய என்று அர்த்தம். Second, over the undulating Vindhya hills in Mirzapur and Sonbhadra. இரண்டாவதாக மிர்சாப்பூர் மற்றும் சோன்பத்ராவில் உள்ள அலையலையான விந்தியா மலைகள் மீது the convergent air masses may lift rapidly. அந்த குவியும் காற்று கூட்டங்கள் மிக வேகமாக எழும்பலாம். producing thunderstorms over specific parts of the state. இதனால் மாநிலத்தின் குறிப்பிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையை உருவாக்கலாம். undulating என்றால் மேடு பள்ளமாக அல்லது அலை போல வளைந்து செல்லும் என்று அர்த்தம். Effectively, while no authority could have predicted the storm's local intensity, சுருக்கமாக சொல்லப்போனால் புயல்களின் உள்ளூர் தீவிரத்தை எந்த ஒரு அதிகாராலும் கணிக்க முடியாது என்றாலும் the underlying risk was hardly unforeseeable. அதன் அடிப்படை ஆபத்தை கணிக்க முடியாது என்று சொல்லிவிட முடியாது. unforeseeable என்றால் முன்கூட்டியே கணிக்க முடியாது என்று அர்த்தம். Their recurrence at this time of the year and place, வருடத்தில் இதே நேரத்திலும் இடத்திலும் அவை மீண்டும் மீண்டும் நிகழ்வது should raise sharp questions about why so many deaths still occurred. இவ்வளவு மரணங்கள் இன்னும் ஏன் நிகழ்கின்றன என்பது பற்றிய கடுமையான கேள்விகளை எழுப்ப வேண்டும். recurrence என்றால் மீண்டும் மீண்டும் நிகழ்வது என்று அர்த்தம். Part of the answer is surely the proximate causes of death and damage. இதற்கான பதிலின் ஒரு பகுதி நிச்சயமாக மரணம் மற்றும் சேதத்திற்கான உடனடி காரணங்களாகும், including housing and public infrastructure. இதில் வீடுகள் மற்றும் பொது உட்கட்டமைப்புகளும் அடங்கும். proximate என்றால் மிக நெருக்கமான அல்லது உடனடியான என்று அர்த்தம். Uttar Pradesh has a large number of structurally vulnerable rural and peri-urban households. உத்தர் பிரதேஷில் கட்டமைப்பு ரீதியாக மிகவும் பலவீனமான கிராமப்புற மற்றும் நகரத்தை ஒட்டிய வீடுகள் அதிகமாக உள்ளன. பெரி-அர்பன் என்றால் நகரத்துக்கு வெளியே ஆனால் நகரத்தை ஒட்டியுள்ள பகுதிகள் என்று அர்த்தம். vulnerable என்றால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய என்று அர்த்தம். If a storm strikes at dusk or later, மாலை வேளையிலோ அல்லது அதற்கு பின்னரோ புயல் தாக்கினால் people are often indoors or resting under fragile roofs. மக்கள் பொதுவாக வீட்டுக்குள்ளேயோ அல்லது எளிதில் உடையக்கூடிய கூரைகளின் கீழேயோ ஓய்வெடுக்கிறார்கள். dusk என்றால் மாலை அல்லது அந்தி பொழுது என்று அர்த்தம். fragile என்றால் எளிதில் உடையக்கூடிய அல்லது உடையக்கூடிய நிலையில் உள்ள என்று அர்த்தம்.
In addition, people are also vulnerable to improperly placed or poorly installed hoardings, electrical wiring and public signage. மேலும் முறையாக வைக்கப்படாத அல்லது மோசமாக நிறுவப்பட்ட விளம்பர பலகைகள், மின்சார வயர்கள் மற்றும் பொது அறிவிப்பு பலகைகளாலும் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஹோர்டிங்ஸ் என்றால் பெரிய விளம்பர பலகைகள் என்று அர்த்தம். The state was aware of the kinds of damage such storms could cause. இத்தகைய புயல்கள் எவ்வகையான சேதத்தை ஏற்படுத்தும் என்பது மாநிலத்திற்கு தெரிந்தே இருந்தது. As it announced separate relief packages depending on the type of farming, crop and loss. அதனால்தான் அது விவசாயம், பயிர் மற்றும் இழப்பின் வகையை பொறுத்து தனித்தனி நெறிவான தொகுப்புகளை அறிவித்தது. The underlying risk was foreseeable, yet the vulnerability was high. அடிப்படை ஆபத்தை கணிக்க முடிந்தது, ஆனாலும் பாதிப்பு மிக அதிகமாகவே இருந்தது. இந்த முதல் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கிரிட்டிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் டோன்ல இருக்கு. ஏன்னா வெதர் ஈவெண்ட்ஸ் எப்படி வரும்னு கணிச்சு எச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் ஏன் இவ்வளவு பாதிப்பு மற்றும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத அலசி ஆராய்ஞ்சு அரசாங்கத்தோட உட்கட்டமைப்பு குறைபாடுகளை இந்த எடிட்டோரியல் விமர்சிச்சிருக்கு. சரி, இப்போ நாம ரெண்டாவது எடிட்டோரியலை பார்க்கலாம். இதோட டைட்டில் அன்லேர்ன்ட் லெசன்ஸ், கற்றுக்கொள்ளாத பாடங்கள், on India's inadequate strategic petroleum and gas reserves. இந்தியாவின் போதுமான அளவு இல்லாத பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு கையிருப்பு குறித்து. இதோட சப்டைட்டில் India's inadequate strategic petroleum and gas reserves stand exposed. இந்தியாவின் போதுமான அளவு இல்லாத பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு கையிருப்பு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. Last week, the center hiked retail petroleum product prices after a gap of 4 years. கடந்த வாரம் 4 வருட இடைவெளிக்கு பிறகு சில்லறை பெட்ரோலிய பொருட்களின் விலையை மத்திய அரசு உயர்த்தியது. ஹைக்ட் என்றால் ஒரு விஷயத்தின் விலையை அல்லது அளவை அதிகரிப்பது என்று அர்த்தம். This was expected. இது எதிர்பார்க்கப்பட்டதுதான். Since the government had been warning about high crude prices. ஏனெனில் கச்சா எண்ணெய் விலை அதிகமாக இருப்பது குறித்து அரசாங்கம் எச்சரித்து வந்தது. And how public sector oil marketing companies, OMCs, had been bleeding heavily due to under-recoveries. மேலும் பொதுத்துறை எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தால் எவ்வாறு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன என்பதையும் எச்சரித்து வந்தது. ப்ளீடிங் ஹெவிலி என்றால் இங்கே வணிக ரீதியாக பெரும் நஷ்டத்தை சந்திப்பது என்று அர்த்தம். அண்டர் ரிகவரிஸ் என்றால் உண்மையான அடக்க விலையை விட குறைந்த விலைக்கு விற்பதால் ஏற்படும் இழப்பு என்று அர்த்தம். It was also expected that this would happen after the results of the 5 assembly elections. 5 சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இது நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. But the Prime Minister's appeal for austerity due to the drain on foreign exchange, ஆனால் அந்நிய செலவாணி கையிருப்பு குறைந்து வருவதால் சிக்கனமாக இருக்குமாறு பிரதமர் விடுத்த வேண்டுகோள், the sharp depreciation of the rupee in recent months, சமீபத்திய மாதங்களில் ரூபாயின் மதிப்பில் ஏற்பட்ட கடுமையான வீழ்ச்சி, and the April's inflation prints மற்றும் ஏப்ரல் மாத பணவீக்க தரவுகள் ஆகியவை point to a much deeper problem that India could have addressed decades earlier. பல தசாப்தங்களுக்கு முன்னரே இந்தியா தீர்த்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான பிரச்சனையை சுட்டிக்காட்டுகின்றன. The country's inadequate strategic petroleum and gas reserves. அது நாட்டின் போதுமான அளவு இல்லாத பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு கையிருப்பு ஆகும். ஆஸ்டெரிட்டி என்றால் சிக்கனமாக அளவு ஆடம்பரங்களை குறைத்து வாழ்வது என்று அர்த்தம். டிப்ரிசியேஷன் என்றால் மதிப்பு குறைவது என்று அர்த்தம். இன்ஃப்ளேஷன் பிரின்ஸ் என்றால் பணவீக்கத்தின் புள்ளி விவரங்கள் என்று அர்த்தம். இந்தியா did build out a strategic petroleum reserve SPR of about 36.7 million to 39 million barrels. இந்தியா சுமார் 36.7 மில்லியன் முதல் 39 மில்லியன் பீப்பாய்கள் வரையிலான ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வை கட்டியெழுப்பியது உண்மைதான். A program conceived following the post-1991 vulnerability. இது 1991க்கு பிந்தைய பாதிப்பை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகும். And formalized in the early 2000s. மேலும் இது 2000களின் முற்பகுதியில் முறைப்படுத்தப்பட்டது. Conceived என்றால் ஒரு யோசனையை அல்லது திட்டத்தை உருவாக்குவது என்று அர்த்தம். But today, this covers about 7 days of consumption demand at 5.5 million barrels per day MBPD. ஆனால் இன்று ஒரு நாளைக்கு 5.5 மில்லியன் பீப்பாய்கள் என்ற நுகர்வு தேவையுடன் கணக்கிட்டால் இது சுமார் 7 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக உள்ளது.
combined with inventories of OMCs and import cover, எண்ணெய் நிறுவனங்களின் கையிருப்பு மற்றும் இறக்குமதி பாதுகாப்போடு இணைத்து பார்க்கும்போது இது 70 நாட்களுக்கும் மேலான கையிருப்பாக உள்ளது. இன்வென்ட்ரீஸ் என்றால் விற்பனைக்காக அல்லது பயன்பாட்டிற்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ள பொருட்களின் பட்டியல் அல்லது கையிருப்பு என்று அர்த்தம். But over the years, India has emerged as the world's third largest automobile market after the US and China. ஆனால் பல வருடங்களில் அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு பிறகு உலகின் மூன்றாவது பெரிய ஆட்டோமொபைல் சந்தையாக இந்தியா உருவெடுத்துள்ளது. And a comparison with those nations reveals the scale of India's vulnerability. மேலும் அந்த நாடுகளுடனான ஒப்பீடு இந்தியாவின் பாதிப்பின் அளவை வெளிப்படுத்துகிறது. While the US built its SPRs in the aftermath of the 1973 oil shock, 1973இல் ஏற்பட்ட எண்ணெய் நெருக்கடியின் விளைவாக அமெரிக்கா தனது SPRகளை உருவாக்கியபோது, which with 714 million barrels is 18 times larger than India's, அது 714 மில்லியன் பீப்பாய்களுடன் இந்தியாவை விட 18 மடங்கு பெரியதாக உள்ளது. China's roughly 900 million barrels is even larger. சீனாவின் தோராயமாக 900 மில்லியன் பீப்பாய்கள் அளவு அதைவிட இன்னும் பெரியதாக உள்ளது. ஆஃப்டர்மேத் என்றால் ஒரு மோசமான நிகழ்வுக்கு பிறகு ஏற்படும் விளைவுகள் அல்லது சூழல் என்று அர்த்தம். The US has about 400 million barrels currently in its reserve system. அமெரிக்காவின் இருப்பு அமைப்பில் தற்போது சுமார் 400 மில்லியன் பீப்பாய்கள் உள்ளன, providing it with roughly 20 days of consumption. இது தோராயமாக 20 நாட்களுக்கான நுகர்வை வழங்குகிறது. The country has emerged as the world's largest oil producer in the past 10 years. கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடாக அந்த நாடு உருவெடுத்துள்ளது. With an output of about 13 MBPD and a commercial system-wide inventory. இது ஒரு நாளைக்கு சுமார் 13 மில்லியன் பீப்பாய்கள் உற்பத்தியையும் வணிக ரீதியான பரந்த கையிருப்பையும் கொண்டுள்ளது. Pushing it above the 90-day mark recommended by the International Energy Agency. இது இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி பரிந்துரைத்த 90 நாட்கள் கையிருப்பு என்ற எல்லையை தாண்டி அதனை கொண்டு செல்கிறது. The same applies to China. இது சீனாவுக்கும் பொருந்தும், which is comparable with India as a more oil import dependent nation. இது எண்ணெய் இறக்குமதியை அதிகம் நம்பியிருக்கும் நாடான இந்தியாவுடன் ஒப்பிடக்கூடியது. These numbers become even starker when compared with reserves for liquefied petroleum gas (LPG) and liquefied natural gas (LNG). திரவ பெட்ரோலிய எரிவாயு மற்றும் திரவ இயற்கை எரிவாயு கையிருப்புடன் ஒப்பிடும்போது இந்த எண்கள் இன்னும் மோசமாக தெரிகின்றன. Where India is most exposed, இந்த இடத்தில்தான் இந்தியா மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. ஸ்டார்க்கர் என்றால் மிகவும் வெளிப்படையான அல்லது இன்னும் கடுமையாக தெரியும் என்று அர்த்தம். Exposed என்றால் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பது என்று அர்த்தம். India has about 1.4 lakh tons of LPG storage. இந்தியாவிடம் சுமார் 1.4 லட்சம் டன் LPG சேமிப்பு உள்ளது, while its daily consumption is about 80,000 tons. அதே நேரத்தில் அதன் தினசரி நுகர்வு சுமார் 80,000 டன்களாக உள்ளது, more than half its reserve capacity. இது அதன் இருப்பு திறனில் பாதிக்கும் மேலாகும். As for LNG, India largely relies on stocks at regasification facilities of Petronet LNG and BPCL. LNG-ஐ பொறுத்தவரை இந்தியா பெரும்பாலும் பெட்ரோனெட் LNG மற்றும் BPCL-இன் ரீகாசிஃபிகேஷன் நிலையங்களில் உள்ள இருப்புகளையே நம்பியுள்ளது. Without any underground storage for a fuel vital to produce fertilizers. உரங்களை உற்பத்தி செய்வதற்கு முக்கியமான இந்த எரிபொருளுக்கு எந்த ஒரு நிலத்தடி சேமிப்பும் இல்லாமல் இருக்கிறது. ரீகாசிஃபிகேஷன் என்றால் திரவ நிலையில் இருக்கும் இயற்கை எரிவாயுவை மீண்டும் வாயு நிலைக்கு மாற்றுவது என்று அர்த்தம். Both the US and China have heavily invested in underground LNG storage. அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளும் நிலத்தடி LNG சேமிப்பில் அதிக முதலீடு செய்துள்ளன. The EU was quick to adapt following the Russia-Ukraine war. ரஷ்யா-யுக்ரைன் போரை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் தன்னை விரைவாக மாற்றியமைத்துக் கொண்டது. As it drew down its dependence on Russian gas, அது ரஷ்ய எரிவாயு சார்ந்திருப்பதை குறைத்துக் கொண்டது. These reserves have enabled advanced economies to hedge against supply disruptions. இந்த இருப்புகள் வளர்ந்த பொருளாதார நாடுகளை விநியோக தடைகளுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவியுள்ளன. By relying on long-term contracts at times of supply disruptions, அதாவது விநியோகம் தடைப்படும் காலங்களில் நீண்டகால ஒப்பந்தங்களை நம்பியதன் மூலம், cushioning them from spot market spikes, இது உடனடியாக விலைக்கு வாங்கும் சந்தையில் ஏற்படும் திடீர் விலை உயர்வுகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது.
ஹெட்ஜ் என்றால் பொருளாதார இழப்பு அல்லது ஆபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது என்று அர்த்தம். கஷனிங் என்றால் ஒரு பாதிப்பின் தீவிரத்தை குறைத்து பாதுகாப்பது என்று அர்த்தம். ஸ்பாட் மார்க்கெட் ஸ்பைக்ஸ் என்றால் உடனடியாக பொருட்கள் விற்கப்படும் சந்தையில் ஏற்படும் திடீர் விலை உயர்வு என்று அர்த்தம். As for China, its defiance of American sanctions against Russian oil has paid off handsomely. சீனாவை பொறுத்தவரை ரஷ்ய எண்ணெய்க்கு எதிரான அமெரிக்க தடைகளை அது மீறியது அதற்கு நல்ல பலனை அளித்துள்ளது. டிஃபயன்ஸ் என்றால் ஒரு தடையையோ அல்லது உத்தரவையோ வெளிப்படையாக மீறுவது அல்லது எதிர்ப்பது என்று அர்த்தம். India would have benefited too had it maintained greater strategic autonomy. இந்தியாவும் அதிக அளவில் தனக்கென ஒரு தன்னாட்சி முடிவை எடுத்திருந்தால் அதற்கும் நன்மை கிடைத்திருக்கும். எட்டானமி என்றால் சுதந்திரமாக முடிவெடுக்கும் உரிமை அல்லது தன்னாட்சி என்று அர்த்தம். இந்த 2வது எடிட்டோரியலோட டோன் ஒரு அனலிட்டிக்கல் மற்றும் கிரிட்டிக்கல் டோன்ல தான் இருக்கு. இந்தியா தன்னோட பெட்ரோலியம் அண்ட் கேஸ் ரிசர்வ்ஸை எப்படி சரியா மெயின்டைன் பண்ணல, மத்த நாடுகள்லாம் எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்காங்க அப்படிங்கறத தரவுகளோட ஆராய்ஞ்சு நம்ம அரசாங்கத்தோட திட்டமிடல் குறைபாட்டை விமர்சிச்சிருக்காங்க. 2 எடிட்டோரியல்லையும் முழுசா படிச்சு முடிச்சிட்டோம். வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்ட வொக்காபுலரிய செக் பண்ணிக்க டெலிகிராம்ல நடக்க போற எடிட்டோரியல் வொக்காபுலரி குவிஸ்ல மறக்காம கலந்துக்கோங்க. இது தினமும் இரவு 7 மணிக்கு லைவா நடக்கும். இத நீங்க எடிட்டோரியல் வொக்காபுலரிக்கு IPL அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ் மற்றும் நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வொக்காப் லீக்ல ஜாயின் பண்ண தேவையான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மலர். கீப் லேர்னிங்.